தாய் தமிழனையின் மலலை செல்வங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் வணக்கங்கள். டான் தமிழொலியின் கேள்வி சேவையினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் ராசலிங்கம் கிருஷ்ணராஜ், யாழ் வசாவலான் மத்திய கல்லூரியில் ஆசிரியராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியிலே தரம் 10க்கான தமிழ் மொழியும் இலக்கியமும் பாடத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக நாங்கள் தரம் 10க்கான பாடத்தினை நோக்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த வகுப்பிலே கம்ப்யூட்டர் சிறுகதை பற்றியதான வினாவிடைகளுக்கு ஏற்ற பகுதிகளை நாங்கள் பார்த்து கொண்டிருந்தோம். அந்த வினாவிடை பகுதிகள் நாங்கள் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது கடந்த வகுப்பிலே இறுதி நேரங்களில் இந்த கம்ப்யூட்டர் சிறுகதையிலே எங்களுக்கு இருக்கின்றதான கலைச்சொற்கள் கரணை பயன்பாட்டுடன் அத்துடன் சிறுகதையை மெதுகூட்டுகின்ற வகையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதான கலைச்சொற்கள் பற்றி பார்த்தோம். அது தவிர்ந்த வட சொல் பிரயோகங்கள், தமிழ் மொழியிலே கொஞ்சம் கடினமான சொற்பிரயோகங்கள் அவற்றில் இருக்கின்றவற்றுக்குரிய தமிழ் விளக்கங்களை பற்றி பார்த்தோம். இறுதியாக அந்த சிறுகதையிலே இருக்கின்ற சில சொற்றொடர்கள், கதாசிரியருடைய அந்த மொழிநடை பிரயோகம் எங்களுக்கு கதையை சுவையாக நகர்த்தி செல்லுகின்ற வகையிலே அது எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது, அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதான சொற்பிரயோகங்களுக்கும் அந்த சொற்பிரயோகங்கள் எங்களுக்கு என்ன பொருளை தருகின்றன அல்லது என்ன நோக்கத்துக்காகவே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன என்ற அடிப்படையிலான அந்த சொற்பிரயோகங்களுக்கான கருத்துக்களை நாங்கள் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்கள் அந்த பகுதியிலே இருக்கின்ற ஏனைய விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். ஆக இறுதியாக நாங்கள் பார்த்த அந்த சொற்பிரயோகங்களுக்கு அடுத்தபடியாக நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்ற விடயம் கதையில் இடம்பெறுகின்றதான உவமை தொடர். உவமை தொடர்கள் என்கின்ற நாங்கள் விடயத்துக்குள் நுழைகின்ற பொழுது இந்த உவமை தொடர் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. காரணம், எங்களுடைய இலக்கண பகுதி சார்ந்த விடயங்களிலே இந்த உவமை தொடர் என்பதும் எங்களுக்கு இந்த 2ஆம் தவணைக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்றதான ஒரு பாடப்பகுதி. ஆகவே நாங்கள் கற்றலுக்குள் கற்றலாக இந்த விடயத்திலேயே இந்த பாடத்திலேயே அதை நாங்கள் பூரணமாக விளங்கி கொண்டோமாக இருந்தால் அல்லது நாங்கள் அறிந்தது இது எங்களுக்கு புதிய விடயம் அல்ல உவமை தொடர். நான் நினைக்கின்றேன் தரம் 4, 5 அங்கே புலமை பரிசில் வகுப்புகளிலேயே தாராளமாக உவமை தொடர்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட உவமை தொடர்களை அங்கே நீங்கள் மரணம் செய்திருப்பீர்கள், புலமை பரிசிலில் நீங்கள் பயன்படுத்தி இருப்பீர்கள். அதன் பின்னர் தரம் 6, 7, 8, 9 ஆகிய வகுப்புகளிலும் பாடங்களிலும் இந்த உவமை தொடர்கள் உங்களுக்கு இருக்கின்றன. ஆகவே அந்த உவமை தொடர்களையும் நீங்கள் கற்று தேர்ந்திருப்பீர்கள். ஆகவே உவமை தொடர் என்கின்ற விடயம் எங்களுக்கு நாங்கள் புதிதாக இங்கே கற்கப் போகின்ற விடயம் அல்ல, கற்றதை மீள் நினைவூட்டல். ஆகவே அந்த மீள் நினைவூட்டலுடன் நாங்கள் அந்த பகுதிக்குள் செல்லுகின்ற பொழுது இந்த பகுதி தொடர்பாக இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் கற்க வேண்டிய தேவை இருக்காது. உங்களுக்கான இலக்கண புத்தகத்தை எடுத்து அதில் இருக்கின்றதான உவமை தொடர் என்கின்றதான பகுதியை நீங்கள் வீட்டிலே பிள்ளைகளை நீங்கள் அங்கே அதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இந்த பகுதி முழுமையாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே உவமை தொடர், இந்த கதையிலே இடம்பெறும் உவமை தொடர்களும் கருத்துக்களும் என்ற பகுதிக்குள்ளே போகின்றோம். ஆகவே உவமை அணி எங்களுக்கு தெரியும், தெரிந்ததை கொண்டு தெரியாதை விளக்குகின்றதான தன்மை. ஆகவே இந்த உவமை அணியிலே உவமானம், உவமேயம், உவமை உருவு ஆகியன 3 உறுப்புகளும் எங்களுக்கு வெளிப்படையாக தெரிய போகின்றது. அதிலே பொதுத்தன்மை என்கின்ற விடயம் இந்த உவமானம் உவமேயங்களை இணைப்பதாக அமைந்திருக்கு. இங்கே பார்த்தீர்களாக இருந்தால் உவமை தொடரிலே நாங்கள் வருகின்ற பொழுது அந்த உவமானம் எங்களுக்கு இருக்கு. நாங்கள் விளக்குறதுக்காக எடுத்துக்கொண்ட அந்த தெரிந்த பொருளாகிய உவமானம் எங்களுக்கு இங்கே இருக்கு. அதற்கு அருகிலே இந்த உவமை உருவு எங்களுக்கு இங்கே தரப்பட்டிருக்கு. அதன் பின்னர் வருகின்றதான நாங்கள் இங்கே ஏற்கனவே சொன்னதான இந்த உவமேயம், நாங்கள் என்னத்தை விளக்கப் போகின்றோம் என்கின்றதான விடயம் இங்கே இருக்காது. ஆக நாங்கள் என்ன செய்கின்றோம், என்னத்தை விளக்கப் போகின்றோம் என்கின்ற விடயத்தை எங்களோட சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப நாங்கள் பயன்படுத்துகின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னால் இங்கே நாங்கள் இணைத்து கொள்ளலாம். அதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுகின்றோம், இந்த உவமை தொடர் என்று சொல்லுகின்றோம். நாங்கள் சாதாரணமாக பயன்படுத்துகின்ற பொழுது நாங்கள் படித்த நிறைய எங்களுக்கு உவமை தொடர்கள் இருக்கின்றன. உதாரணமாக நகமும் சதையும் போல, ஓடும் புளியம் பழமும் போல, தாமரை இலை தண்ணீர் போல, இப்படியான உவமை தொடர்கள் எல்லாவற்றையும் நாங்கள் படித்திருக்கின்றோம். நகமும் சதையும் போல, ஓடும் புளியம் பழமும் போல, தாமரை இலை தண்ணீர் போல. அப்போ இவைகள் எல்லாமே நாங்கள் கற்ற பார்த்த உவமை தொடர்களாக இருக்கின்றன.
இப்போ இந்த உவமை தொடர்களில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல எங்களுக்கு உவமானம் உவமேயம் ஆகிய விடயங்களிலே இங்கே முன்னுக்கே இருக்கின்ற உவமானம் என்கின்ற விடயம் தெளிவுபடுத்தப்படுகின்றது. இந்த சிறுகதையிலே சிறுகதை ஆசிரியர் சிறுகதையை சுவையாக நகர்த்துவதற்காக எங்களுடைய ஆசிரியர் முத்துலிங்கம் அவர்கள் அநேகமான சுவாரஸ்யமான எளிமையான உவமை தொடர்களை எங்களுக்கு இந்த சிறுகதை முழுவதுமே பயன்படுத்தி இருக்கின்றார். அவை அந்த சிறுகதைகள் நாங்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையிலே உவமைத்தொடர்களை உருவாக்கி கொள்ளலாம். அப்போ உவமைத்தொடர்கள் என்பது பிள்ளைகள் நாங்கள் அங்கே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நாங்கள் அங்கே பாடமாக்கி வைத்திருக்கின்ற மரணம் செய்து வைத்திருக்கின்ற இந்த நகமம் சதையும் போல ஓடும் புளியம்பளவும் போல கிணற்று தவளை போல தாமரை இலை தண்ணீர் போல என்பவற்றை தான் பயன்படுத்த வேண்டும் என்பது அல்ல. ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏற்ற வகையிலே நாங்கள் இயல்பாக எங்களுடைய நடைமுறையிலே இருக்கின்ற உவமை தொடர்களை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் வீட்டிலே சாதாரணமாக அம்மா செய்கின்ற விடயம், வீட்டிலே உணவு செய்கின்ற பொழுது இப்போ ரொட்டி சுடுகின்றவாக இருந்தால் அந்த ரொட்டிக்கு மாக்குழைப்பது. இப்போ ரொட்டிக்கு மாக்குழைக்கின்ற பொழுது தெரியும் அம்மா அந்த ரொட்டி பதமாக வர வேண்டும் என்பதற்காக மாவை நன்றாக பிசைந்து குழைப்பார். இப்பொழுது வீட்டிலே ஒரு சம்பவம் இப்போ நாங்கள் பார்க்குறோம். வீட்டிலே இருக்கிற ஒரு சிறு பிள்ளை சேற்றை அலைந்து பிசைந்து விளையாடுகின்றது. இப்போ இந்த சந்தர்ப்பத்திற்கு உவமையை பயன்படுத்த போகின்றோம். எங்களுக்கு தெரிந்தது அம்மா ரொட்டிக்கு மாக்குழைப்பது, குழந்தை சேற்றை அலைந்து விளையாடுவதை நாங்கள் உவமிக்க போகின்றோம். இரண்டையும் இணைத்து விடுகின்றோம். அம்மா ரொட்டிக்கு பிசைந்தது போல குழந்தை சேற்றை அலைந்து விளையாடியது. உவமை அணிக்கு இந்த தொடரை கொண்டு போய் அங்காலே குழந்தையினுடைய சம்பவத்தை இணைத்து விடுகின்றோம். அந்த இணைப்பதற்கு பயன்படுகின்ற இந்த ரொட்டிக்கு பிசைந்தது போல என்கின்ற முன்னுக்கு அமைகின்ற தொடர் எங்களுக்கு இங்கே இருக்கின்ற உவமை தொடராக அமையும். மதியம் முகம், மதி போன்ற முகம் என்பதிலே இருக்கின்ற முகம் என்பதை விட்டு மதி போன்ற என்றால் அது உவமை தொடர். முகம் வந்து நிறைவடைந்தால் அது உவமை அணியாகும் பிள்ளைகளே. இப்பொழுது நாங்கள் பாடத்தில் இருக்கின்ற இந்த உவமை தொடர்களுக்குள்ளே போனமாக இருந்தால் முதலாவதாக அங்கே எங்களுக்கு கல்லுளி மங்கன் போல என்கின்றதான தொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. சிறுகதையினுடைய ஆரம்பத்திலே தொடர்பான உங்களுக்கு அந்த கல்லுளி மங்கன் என்பதனான விளக்கத்தை தந்திருந்தேன். கல்லுளி மங்கன் என்பது அங்கே இசைந்து கொடுக்காத தன்மை, பிடிவாத குணத்தை சொல்வதற்காக நாங்கள் பயன்படுத்துகின்றதான ஒரு தொடர். உளிக்கே விட்டு கொடுக்காத கல்லு. அப்போ கல்லுளி மங்கன் போல அந்த இசைந்து கொடுக்காத நிலை பிடிவாதம். அந்த கணினியை பார்க்க ஆசிரியர் செல்கின்றார். சந்தர்ப்பத்தோடு பார்த்தால் அந்த வேளையிலே அந்த கணினியுடைய தோட்டம் நீ வந்தா என்ன வெராட்டி எனக்கு என்னன்ற மாதிரி அது பேசாமல் இருக்க ஒரு சட பொருள் அசைவு இல்லாமல் இருக்கிறது இயல்பு. அப்போ இது ஆசிரியருடைய உள்ளத்தில் ஏற்படுத்திய கிளர்ச்சி. அது அங்கே பிடிவாதமாக இருப்பது அல்லது தன்னை பார்த்து எந்தவித முகபாவங்களையும் காட்டாமல் இருக்கின்றது என்ற அந்த நிலையை ஏற்படுத்தி விடுகின்றது. இரண்டாவது தொடர் கத்தரிக்கோல் வெட்டுவது போல. இப்போ நாங்கள் ஒரு துணியை அல்லது கடதாசியை கையால் கிழித்தால் அதில் நேர்த்தி இருக்காது, அது குறுக்காகவும் மறுக்காகவும் கிழிந்துவிடும். ஆனால் கத்தரிக்கோளால் நாங்கள் வெட்டுகின்ற பொழுது அது நேர்த்தியாக வெட்டும். இப்போ அமெரிக்க பெண் நடந்து வருகின்றால் அவளுடைய நடையிலே ஒரு நேர்த்தி இருக்கின்றது, ஒரு ஒழுங்கு இருக்கின்றது. அந்த ஒழுங்கை சுட்டி காட்டுவதற்காக எங்களுக்கு இங்கே சிறுகதையிலே கத்தரிக்கோல் வெட்டுவது போல என்கின்ற அந்த உவமை தொடரை பயன்படுத்தி இருக்கின்றார். சந்தி விரிக்காத பாடலை போல. நாங்கள் இதற்கு முன்னரான பகுதிகளிலே தனிப்பாடல் படித்திருக்கின்றோம். முதலாம் தவணையிலே நீங்கள் நீதி பாடல்கள் படித்திருக்கின்றீர்கள், பாரதியார் சுயசரிதை படித்திருக்கிறீர்கள். அந்த பாடலை சந்தி விரிக்க முன்னம் நீங்கள் பார்த்து அதிலே பட்ட இடர்கள் கஷ்டங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கு. இப்போ அதில் கொஞ்சம் நாங்கள் விளங்கிக் கொள்வது, பொருளறிந்து கொள்வது சிரமம். இப்போ நண்பருக்கும் அந்த கடைக்காரனுக்கும் இடையிலான உரையாடல் எங்களுடைய கதாசிரியருக்கு விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கின்றது. அந்த தன்மையை விளக்குவதற்கு, அவருடைய விளங்காத நிலை, அந்த குழப்பமான நிலையை விளக்குவதற்காக எங்களுக்கு சந்து விரிக்காத பாடலை போல என்கின்றதான உவமை தொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆழத்தி எடுக்க நிற்பது போல. கரணியமாய் கொண்டு வீட்டுக்கு வருகின்றார்கள். வீட்டு வாசலிலே மேகலா நிற்கின்றார். அந்த காட்சி எப்படி இருக்கின்றது? அங்கே வருகின்றவர்களை வரவேற்கிறதுக்கு ஆழத்தி தட்டோட, இப்போ புது மாப்பிள்ளை பொம்பளை வீட்டுக்கு வருகிறோம்னு சொன்னால் அங்கே வீட்டினுடைய எஜமானி வீட்டு வாசல்லே அம்மா ஆழத்தி இருப்பதற்கு தயாராக நிற்பது போல இருக்கின்றது. அந்த காட்சி அவ்வளவு ஆர்வம், மகிழ்ச்சி. ஏன்னா அந்த நிலையை, அந்த வரவேற்புக்கான அந்த ஆர்வத்துடன் மகிழ்ச்சியுடன் நிற்கின்ற தன்மையை வெளிப்படுத்துவதற்காக ஆழத்தி எடுக்க நிற்பது போல என்ற தொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நிறை பொங்கல் பானையை இறக்குவது போல. அப்போ பொங்கல் முடித்து நாங்கள் இப்போ மண்பானையிலே பொங்கல் செய்கின்றோம். இன்றைக்கு அதனுடைய தன்மை பித்தளை, சில்வர், அலுமினியம் என்று மாறி இருந்தாலும் மரபு மண்பானை. அப்போ மண்பானை ஏற்கனவே அங்கே வெப்பமாக்கப்பட்டிருக்கு, சூடேறி இருக்கும்.
உள்ளே பொங்கல் இருக்கின்றது, அதனை எடுத்து பக்குவமாக நாங்கள் இறக்கி வைப்போம். கொஞ்சம் கை தவறினால் இறக்கி வைத்து விட்டால் உடைந்து பானையும் இல்லை பொங்கலும் இல்லை என்ற நிலை. இப்போ கணனி கொண்டு வருகின்றார்கள் புது பொருள், இவர்களுக்கு அதை பற்றிய அனுபவம் இல்லை. அப்போ நாங்கள் ஒரு பெறுமதியான அங்கே பணம் கொடுத்து அதை வாங்கி இருக்கின்றார்கள். அப்போ அதன் மேல் உள்ள பக்குவம் இது பொதுவாக இப்போ வீட்டிலே நாங்கள் புதிதாக ஒரு கணினி வாங்கினால் என்ன, தொலைக்காட்சி வாங்கினால் என்ன, ஏன்னா வீட்டில் இருக்கின்ற பெரியவர்கள் அதில் கவனமாக இருப்பார். அது பக்குவமாக எடு, பக்குவமாக வை, உடைஞ்சு போயிடும். அப்போ அதன் மீதான கவனம், அப்போ அதை பக்குவமாக அந்த கவனமாக எடுத்த தன்மையை சொல்வதற்காக எங்களுக்கு இங்கே நிறை பானை பொங்கியல் நிறை பொங்கல் பானையை இறக்குவது போல என்கின்றதான அந்த தொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுபோல மீன் குஞ்சு நீந்துவது போல, பெரும்பாலான வீடுகளில் மீன் தொட்டிகள் இருக்கும் அல்லது கடற்கரைகள் ஆற்றங்கரைகளிலே பார்த்திருப்போம். இந்த மீன் குஞ்சுகள் வேகமாக அங்கே நீந்தி திரிகின்றதான தன்மை, ஒரு உற்சாகம் இருக்குது, சோர்வு இருக்குது. இப்போ பெரிய மீன்கள் என்று நீந்தினாலும் நாங்கள் அருகிலே போனால் இன்னும் வேகமாக செல்லுகின்றதான தன்மை இருக்குது. அப்போ இயல்பாகவே அங்கே அந்த அரவிந்தனிடம் அந்த உற்சாகம் இருக்கின்றது. இப்போ அந்த உற்சாகத்தை காட்டுவதற்காக அங்கே மீன் குஞ்சு நீந்துவது போல என்கின்றதான எங்களுக்கு தொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. கைதேர்ந்த நிபுணர்கள் போல, இப்போ ஒன்றை ஆராய்கின்றவர்கள் அதிலே கைதேர்ந்தவர்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த விடயம் தொடர்பான பூரண அறிவு அனுபவம் இருக்கின்றது. இப்போ அரவிந்தனின் நண்பர்களும் தங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் கைதேர்ந்த நண்பர்கள் போல உரையாடி கொள்ளுகின்றார்கள் என்று சொல்லி எங்களுக்கு முத்துலிங்கம் குறிப்பிடுகின்றார். இப்போ கணனி பற்றியதான விடயங்களை அவர்கள் தங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுகின்றதான அந்த தன்மை அவர்கள் அந்த விடயம் தொடர்பான பூரண அறிவை கொண்டிருப்பது போன்றதாக இருக்கின்றது. ஆகவே அதை கைதேர்ந்த நிபுணர்கள் போல என்று காட்சிப்படுத்துகின்றார். புதிதாய் பிறந்த குழந்தை வீட்டை அடியோடு மாற்றுவது போல, இது நாங்கள் சாதாரணமாக எல்லோருடைய வீடுகளிலேயும் பார்க்கின்ற இயல்பு. ஒரு வீட்டிலே புதிதாக ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குடும்பமே அந்த குழந்தைக்கு ஏற்ற வகையிலே தங்களை மாற்றிக்கொள்ளும். அது வரைக்கும் அவர்களுக்கு இருந்த ஒழுங்குகள், கட்டுப்பாடுகள், செயற்பாடுகள், நியதிகள் எல்லாமே மாறும். அந்த குழந்தையினுடைய குழந்தைத்தனம் பேச்சிலே மகிழ்வார்கள். அதற்கு ஏற்றபடி தங்களுடைய நடத்தைகளை, அவர்களுடைய பண்பாடுகளை மாற்றிக்கொள்வார். அது இயல்பு. அதுபோல இங்கே கணனி வந்த பிறகு அந்த கணனிக்கு ஏற்ற வகையில் இவர்களுடைய வாழ்க்கை மாறிக்கொள்ளுகின்றது. அந்த மாற்றத்தை எடுத்து சொல்வதற்காக புதிதாய் பிறந்த குழந்தை வீட்டை அடியடு மாற்றுவது என்ற அந்த உவமைத்தொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. சூழ்நிலை மாற்றம், நிலைமைக்கு ஏற்ற வகையிலே அவர்களை மாற்றிக்கொள்ளுகின்ற தன்மையை சொல்வதற்காக இது எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. யானை ஆதி மூலத்தை கூப்பிட்டது போல, அப்போ யானை பூ பறித்தது, முதலை கடித்தது, ஆதி மூலத்தை கூப்பிட்ட கதைகள் எல்லாம் நாங்கள் சிறு வயதிலே சமய பாடத்திலோ தமிழ் பாடத்திலோ அல்லது புராண இந்த கதை புத்தகங்களை படிக்கின்ற பொழுதோ நாங்கள் படித்திருப்போம். அந்த சந்தர்ப்பத்தை இங்கே கொண்டு வருகின்றார். இப்போ பெரிதாக ஓலமிட்டு அலறி அழைக்கின்றதான அந்த தன்மை, அப்போ ஓலமிடல் அல்லது கூவி அழைத்தல் என்கின்றதான அந்த தன்மை. அங்கே கரணியில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த மேகலா அந்த கரணியிலே வருகின்ற இடர்பாடுகளை தீர்ப்பதற்காக உடனே அவசர அவசரமாக கூப்பிட்ற, அரவிந்தா அரவிந்தா இங்கே வா என்று சொல்லி அந்த சத்தமாக அழைக்கின்ற அந்த தன்மையை சொல்வதற்கு இங்கே யானை ஆதி மூலத்தை அழைப்பது போல என்கின்ற தொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. முட்டையில் கல் பொங்குவது போல, சாதாரணமான விடயம். வீட்டிலே நாங்கள் இப்போ சந்தர்ப்பத்திலே பயன்படுத்துவதாக இருந்தால் பால் மாறி பயன்படுத்தலாம். பாலை காய்ச்சுகின்ற பொழுது அது பொங்கி வழிவது போல, இப்போ சூடேற்றுகின்ற பொழுது பால் என்ன செய்கின்றது, பொங்கி வழிகின்றது. அல்லது வீட்டிலே இந்த உளுந்து வடை சுடுவதற்கோ தோசைக்காகவாமா முதல் நாள் அரைத்து வைத்தாவாக இருந்தால் அரைத்து வைத்த உளுந்து, தோசைக்காக அரைத்து வைத்திருந்த உளுந்து அடுத்த நாள் அப்படியே பொங்கி கொண்டு வரும் வழி புளித்து பொங்குது. இப்போ வேறுக்கள் ஒரு கதை இருந்தால் அது கனநாளாக இருந்தது, அப்படியே அதை முட்டி கொண்டு வந்து பொங்கி வழியுது. அப்போ இயல்பாக அங்கே முட்டி நிறைந்து கல் வழிவது போன்று என்கின்ற உண்மை தொடர் இந்த சந்தர்ப்பத்திலே நிறைந்து வழிதல் என்ற கருத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. புகையிலை கன்றுக்கு பாத்தி கட்டுவது போல, இப்போ தோட்டம் செய்கின்றவர்கள் அல்லது நாங்கள் தோட்டத்துடன் இணைந்தவர்கள், யாழ்ப்பாண பிரதேசவாசிகள், பொதுவாக வட பிரதேசத்தவர்கள், ஈழத்தவர்கள் எல்லோருமே நாங்கள் விவசாயத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். இப்போ நீரை பகிர்ந்து கொடுப்பதற்கு என்ன செய்கின்றோம், பாத்திகள் அமைக்கின்றோம். இப்போ கணனியை ஒவ்வொரு டைரக்டரியாக அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதன் அந்த சந்தர்ப்பத்தை சொல்வதற்காக இங்கே அந்த புகையிலை கன்றுக்கு பாத்தி கட்டுவது போல, பகிர்ந்தளித்தல் என்கின்ற அந்த அர்த்தத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அம்மி பொழிவது போல, இப்போ அம்மி பொழிதல், அம்மி அரைத்தல் இல்லை, அம்மி பொழிதல். அம்மி பொழிகின்ற பொழுது அம்மி கருங்கல்லால் ஆனது. அங்கே பொழிகின்றவர் அதை ஏன்னா அந்த சுத்தியால் ஒளி கொண்டு அதனை பொழிகின்ற பொழுது எழுகின்ற சத்தம் மிகப்பெரிய ஒரு சத்தமாக இருக்கும், ஒரு இறைச்சலாக இருக்கு, விரும்பத்தகாத ஒளி போன்றதான ஒரு தன்மையிலே இருக்கு. அதை இரசிக்க முடியாது, இந்த ரசனையுடன் அந்த ஒளியை ஏற்றுக்கொள்ள முடியாது, சகித்து கொள்ள முடியாது தன்மை.
எங்களுடைய கதாசிரியர் அங்கே விளக்கமாக சொல்கிறார், தான் ஆரம்பகால ரெமிங்டன் தட்டச்சு பொறியிலே தீட்சை பெற்ற ஒருவர், அதிலே நன்றாக பயிற்சி பெற்ற ஒருவர். அப்போ அங்கே கரணியினுடைய அந்த விசைப்பலகையிலே அவர் தன்னுடைய வேலைகளை செய்கின்ற பொழுதும் என்ன செய்கின்றார் என்று சொல்லி சொன்னால், அது போன்றதான ஓங்கி அமர்த்துகின்ற தன்மை, விரல்களால் ஓங்கி குத்துகின்றார். குத்துகின்ற பொழுது அந்த விசைப்பலகையிலிருந்து அந்த ஒவ்வொரு விசைகளும் அமர்த்தப்படுகின்ற பொழுது எழுகின்ற சத்தம் விரும்பத்தகாத ஒலியாக இருக்கின்றது. அதை காட்டுவதற்காக அம்மி பொழிவது போல என்கின்றதான உவமைத்தோடு எங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. பட்டு துணியில் படுவது போல. இப்பொழுது அரவிந்தன் அந்த அதே விசைப்பலகையை தொடுகின்றான், அவன் கைகளை வைத்து மெதுவாக. அப்போ நாங்கள் ஒரு விலை உயர்ந்த பட்டாடை பார்க்கின்ற பொழுது அதை எப்படி மெதுவாக எடுத்து பக்குவமாக தொட்டு பார்ப்போமோ அது போன்றதான தன்மை பட்டு துணியில் நகர்வது போல. அப்போ அரவிந்தனுடைய கரங்கள் அங்கே மெதுவாக தொட்டு நகர்கின்றன. அப்போ மெதுவாக தொட்டு நகர்கின்றதான அரவிந்தனுடைய அந்த கரங்களுடைய நகர்வை குறிப்பிடுவதற்காக எங்களுக்கு பட்டு துணியில் படுவது போன்ற என்கின்றதான அந்த உவமைத்தொடர் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. வண்ணத்து பூச்சி பறப்பது போல. இப்போ வண்ணத்து பூச்சி நாங்கள் எல்லோரும் அறிந்ததான ஒரு சிறிய பூச்சி, ஒரு சிறிய பறவை. அது தன்னுடைய இறக்கைகளை விரித்து பறக்குகின்ற பொழுது அதிலே ஒரு அழகு இருக்கும், மென்மை இருக்கும், எந்த விதமான அந்த ஓசை நயங்களும் இருக்காது. பார்க்கின்ற பொழுது நாங்கள் எங்களை மறந்து அதை ரசிப்போம். அவனுடைய கரங்களும் அந்த விசைப்பலகையின் மீது அப்படியாக அழகாக நகர்ந்து செல்கின்றது என்கின்றதான் அந்த தன்மையை சொல்வதற்கு இலகுவாகவும் அழகாகவும் அந்த விசைப்பலகையின் மீது, கரணியினுடைய கீபோர்ட் விசைப்பலகையின் மீது நகர்ந்து செல்கின்றதான அந்த தன்மையை சொல்வதற்கு வண்ணத்து பூச்சி பறப்பது போல என்கின்றதான இந்த உவமைத்தொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நல்ல பாம்பை உசிப்பி விடுவது போல. இப்போ நாங்கள் நல்ல பாம்பு நாகபாம்பு, இப்போ நல்ல பாம்பு நாகபாம்பை நாங்கள் தட்டினால் அது டப்பண்டு சீர். இப்போ உசிப்பி விடுகின்ற பொழுது அது ஒரு இறைச்சலை, ஒரு சீரலை வெளியிட்டு நாங்கள் ஏற்கனவே சிலைடை பாடலே அதை பற்றி பார்த்து நாங்கள் அது இறையும் என்று சீர். இப்போ அது சீறுகின்ற பொழுது எழுகின்ற ஒளி போல நாங்கள் கணினியை நாங்கள் இயக்கியுடனே தெரியும். அது அங்கே அதுக்கு இருக்கின்ற உபகரணங்கள் தொழிற்பட தொடங்குகின்ற பொழுது ஒரு இறைச்சல் வந்து கொண்டிருக்கு. அப்போ அந்த கரணியிலே எழுகின்ற அந்த இறைச்சல் ஒளிக்கு பாம்பை உசிப்பி விடுகின்ற பொழுது எழுகின்ற ஒளியை இங்கே உவமையாக்கி இருக்கின்றார். பக்குவமாக பணியாரம் செய்து பயணினார் பட்டியில் மூடி மாடாவில் மறைத்து வைத்தது போல். என்ன வீட்டில் வடிவா பலகாரம் சுட்டு ஒரு தரம் எடுக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு மூடிக்கொண்டு போய் மாடாவில் உயரமான இடத்துல தட்டில் போட்டு ஒழிச்சு வச்சாச்சு. வச்சுட்டு நம்பிக்கை ஒரு தரம் எடுக்க மாட்டேன், அடுத்த நாள் எனக்கு மட்டும்தான், நான் மட்டும்தான் சாப்பிட போகிறேன் ரெண்டு நச்சு கொண்டு படுத்துட்டு விடியொலும்பி பார்த்தா பணியாரத்தை காணேன். இப்போ கதாசிரியருடைய நிலை அதுதான். கதையை வடிவாயெல்லாம் டைப் செய்து எடுத்து வைத்த பின்னர் அங்கே பார்த்தால் கதையை காணவில்லை. அப்போ அங்கே பக்குவப்படுத்தி வைத்த ஒரு பொருள், கவனமாக ஒழித்து மறைத்து வைத்த பொருள் இல்லாமல் போகின்ற அந்த தன்மையை விளக்குவதற்காக எங்களுக்கு அந்த உவமைத்தொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அவசரத்தில் எழுந்த சிப்போல். அப்போ நண்பர் ஒருவர் அழைக்கின்றார், அந்த போகின்ற வேகத்திலே அணிந்த காலணியினுடைய ஜிப்பை இழுக்கின்ற பொழுது அது இடையிலே தொங்கிவிட்டது, இழுபடவில்லை. அப்போ செல்ல வேண்டிய அவசரம் இங்கே இது தொங்கிவிட்டது, இப்படியே செல்ல முடியாது என்கின்ற அந்த அந்தரப்படுகின்றதான ஒரு நிலை. அப்போ அந்த நிலையை எங்களுக்கு சொல்வதற்காக இந்த அவசரத்தில் நிற்றல், அந்தரத்தில் நிற்றல் என்ற தன்மைக்காக அந்த உவமைத்தொடர் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. நீத்து பூசணிக்காய் போல். இப்போ நீத்து பூசணிக்காய் தெரியும், கொழுத்து பெருத்து இருக்கின்ற ஒரு மரக்கறி. அப்போ அந்த காயப்படி பார்வை இப்போ ஒரு பிளந்த மரக்கறிகளுக்கு நடுவிலே இருக்கின்ற பொழுது அது தெரியுமோ, அதுபோல் கணனியிலே அவனுடைய அந்த வேலைகளுக்கு மத்தியிலே இவர் எதேச்சியாக திரும்பி பார்க்கின்ற பொழுது அந்த கதை தெரிகின்றது. அந்த தொலை என்கின்ற அந்த சிறுகதையினுடைய தலைப்பு தெரிகின்றது. அப்போ அந்த தன்மையை சொல்வதற்கு இங்கே நீத்து பூசணிக்காய் போல என்பதை பயன்படுத்துகின்றார். குவளை மலர் போன்ற கருநீல கண்கள். இறுதியாக அங்கே அந்த ஒரு உவமை அணியாகவே முழுமையாக அந்த தன்மையை பயன்படுத்துகின்றார். குவளை மலர் போன்றதான கருநீல கண்கள். அவனுடைய கண்கள் தோற்றத்தை சொல்வதற்கு இங்கே மலர் உவமானமாகவும் அவனுடைய கண்கள் உவமயமாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இரண்டினுடைய தன்மையை விளக்குவதற்கு எங்களுக்கு அது பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. பெற்றோரை ஏமாற்றி களவாக ஓடி வந்த காதலியே போல. இறுதியாக கதை கிடைத்த சந்தர்ப்பத்தில் அவள் ஒரு காதலி, ஒரு பெண் தன்னுடைய குடும்பத்தாரை விட்டு ஆணை நம்பி வருகின்றாளாக இருந்தால் அதீத காதல் அவளிடம் இருக்கின்றது. அதற்கேற்ற வகையிலே அங்கே காதலனும் அவள் மீது அந்த அதீத அன்பை பொழிய வேண்டும். இப்போ அந்த கதை தொலைந்து மீண்டும் கிடைத்திருக்கின்றது. அதனால் கதாசிரியருக்கும் அந்த கம்ப்யூட்டருக்கும் இடையிலே மீண்டும் ஒரு இணக்கம்,
அவர்களுக்கிடையிலே பிரச்சனை பிணக்கம் நீங்கி இணக்கம் ஏற்படுகின்றது. அப்போ இந்த வேளையிலே அந்த தன்மை எப்படி அங்கே காதலனை நம்பி வந்த காதலிக்கும் அந்த காதலுக்கும் இடையிலே ஒரு அன்பு பிணைப்பு, ஒரு ஆசை பிணைப்பு இருக்குமோ அதுபோல தனக்கும் அந்த கரணிக்கும் இடையிலான பிணைப்பு ஏற்பட்டதாக சொல்லுங்கள். இவ்வளவும் எங்களுக்கு இந்த சிறுகதையிலேயே இருக்கின்றதான உவமை தொடர்கள். பாருங்கள் எவ்வளவு அழகான சுவையான சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப எளிமையான உவமை தொடர்கள் இந்த சிறுகதையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. பிள்ளைகளே, உங்களுடைய சுய ஆக்கங்கள், கட்டுரைகள், சிறுகதைகளை நீங்கள் அமைக்கின்ற பொழுதும் எப்படியான இந்த உவமை தொடர்களை நீங்கள் பயன்படுத்துகின்ற பொழுது உங்களுடைய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகை எளிமையான உவமை தொடர்களை பயன்படுத்துகின்ற பொழுது அவையும் ஒரு கனைதியான படைப்பாக, சுவாரஸ்யமான படைப்பாக, மற்றவர்கள் ரசிக்கக்கூடிய படைப்பாக மாறிக்கொள்ளும். அதற்குரிய ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக எங்களுடைய ஆக்கங்களை நாங்கள் படைக்கின்ற பொழுது எப்படி உவமை அணியை, எப்படி உவமை தொடர்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டான படைப்பாக இந்த முத்துலிங்கத்தினுடைய கம்ப்யூட்டர் சிறுகதை எங்களுக்கு அமைந்திருக்கின்றது என்று சொன்னால் அதில் நாங்கள் எந்த பிழையும் இல்லை. அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த உவமை தொடர்கள் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆகவே இந்த உவமை தொடர்களை வைத்துக்கொண்டு இந்த தொடர்பான பூரண விளக்கத்தையும் நாங்கள் இங்கே பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். அப்போ இது தொடர்பான இந்த பகுதியை நீங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போலதான உங்களுடைய இலக்கண புத்தகத்தை எடுத்து அதை கொஞ்சம் நீங்கள் மீட்டிக் கொண்டீர்களாக இருந்தால் இந்த உவமை தொடர்களை நீங்கள் உங்களுடைய பாடநூலை அடையாளப்படுத்தியவற்றை நீங்கள் ஒரு தொகுத்து எடுப்பீர்களாக இருந்தால் இது போன்றதான உவமை தொடர்கள் உங்கள் கற்பனையில் வருபவற்றை கொஞ்சம் உருவாக்கி கொள்வீர்களாக இருந்தால் இது தொடர்பான பூரண விளக்கம் உங்களை வந்தடையும். நாங்கள் அடுத்த பகுதிக்குள் போகின்றோம். இனி இந்த பகுதிகளில் இருக்கின்ற பிரதானமான வினாக்கள் தொடர்பான பகுதிகளை பார்க்கின்றோம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இந்த சிறுகதையை நாங்கள் 2 பகுதிகளாக பிரித்து நோக்கலாம். முன்னரை பகுதி கம்ப்யூட்டர் வாங்க சென்ற கதாசிரியருடைய அனுபவம், பின்னரை பகுதி அந்த கணினி குடும்பத்தில் ஏற்படுத்தியதான மாற்றங்கள். இந்த 2 பகுதிகளையும் வைத்துக்கொண்டு நாங்கள் அதுக்குரிய விடைகளை நோக்க வேண்டும். இந்த பிரதான வினாக்கள் என்கின்ற பொழுது பகுதி 3 உங்களுக்கு 15 புள்ளிகளுக்கும் 10 புள்ளிகளுக்கும் இடையிலாக வரும். நிறைய மாணவர்கள் விடுகின்ற பிழை இங்கே நாங்கள் விடயங்களை குறிப்பிட்டு இங்கே சொல்லியிருப்பது போல, அடையாளப்படுத்தி சொல்லியிருப்பது போல விடை எழுதுவது பரீட்சைக்கு. உண்மையாக அங்கே பகுதி 3க்கு விடையளிக்கின்ற பொழுது முழுமையான கட்டுக்கோப்பாக விடையாக எப்படி ஒரு கட்டுரை எழுதுவோமோ அதே பாணியில் விடையளிக்க வேண்டும். முன்னுரை, விடய விவரிப்பு, இறுதியாக ஒரு சுருக்கமான முடிவுரை என்ற அமைப்பிலே விடை பெற வேண்டும். இப்போ நாங்கள் கம்ப்யூட்டர் வாங்க சென்ற கதாசிரியருடைய அனுபவம் இதற்கு ஒரு முன்னுரை கொடுப்பதாக இருந்தால் கம்ப்யூட்டர் சிறுகதையிலே தன்னுடைய வீட்டுக்காக கணினி வாங்க செல்லுகின்ற கதாசிரியருடைய அனுபவம் அழகாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு சுருக்கமான முன்னுரை. அப்படித்தான் வர வேண்டும் என்றால் அந்த விடயத்தை உள்வாங்கி அந்த வினாவை அப்படியே உள்வாங்கி அதை ஒரு முன்னுரையாக முன்வைத்தீர்களாக இருந்தால் போதும். முன்னுரை என்று சொல்லி பக்கம் பக்கமாக அரை பக்கம் ஒரு பக்கம் எழுத வேண்டும் என்பது அல்ல. ஒரு 3 அல்லது 4 வரிகளிலே அந்த விடயத்தை நாங்கள் ஒரு அமைப்புக்குள்ளே கொண்டு போவதற்காக ஒரு பொருத்தமான முன்னுரையை நாங்கள் வழங்குகின்றோம். இப்பொழுது நாங்கள் விடயங்களை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வாங்க சென்ற கதாசிரியனுடைய அனுபவம். இந்த கதையிலே அவை அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கே மனைவியினுடைய வேண்டுதலுக்கிணங்கவும் மகனுடைய ஆசைக்காகவும் அவன் ஆசைப்படுகின்றான். அதை மனைவி மீண்டும் மீண்டும் வாங்கினா என்ன, இதற்காக வாங்குவோமே என்று சொல்லி நச்சரிக்கின்றான். அந்த நச்சரிப்புக்காகவும் என்ன செய்கின்றார் சொல்லி சொன்னால் கணினி வாங்க செல்லுகின்றான். ஆரம்பத்தில் ஏன் கணினி வாங்க செல்லுகின்றார் என்பதை நாங்கள் சுட்டி காட்ட வேண்டும். அப்படியாக செல்லுகின்ற பொழுது அந்த சென்ற கடைக்காரனுடைய முக தோற்றம் அங்கே அழகாக சொல்லப்பட்டிருக்கு. முக வசீகரம் இல்லாத சிறுகதையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் அழகாக சொல்லுவார். அவனுடைய தலையில் இருக்க வேண்டிய முடிகள் எல்லாம் மூக்கு வழியாகவும் காது வழியாகவும் வந்து கொண்டிருந்தன. அது அவர் அங்கே அதில் கொஞ்சம் நகைச்சுவையாக அல்லது சுவாரஸ்யமாக கதையை நடத்துவதற்காக சொல்லப்படுகின்ற போது நீங்கள் இங்கே கொண்டு வரலாம், அல்லது நீங்கள் உங்களுடைய மொழிநடையிலே விடயத்தை கொடுத்து கொண்டு போகலாம். முக வசீகரம் இல்லாத கடைக்காரனிடம் சென்று கணினி பற்றிய வினவிய போது அவன் கேட்ட கேள்விகளும் சொன்ன விளக்கங்களும் புரியாமல் தடுமாறினிற்று. கதாசிரியருடைய சம்பவம், அவருடைய அனுபவம். இப்போ கடைக்கு செல்லுகின்றார். அங்கே அவன் கேட்ட கேள்விகள் சொன்ன விளக்கங்கள் ஒன்றும் புரியாமல் தடுமாறுகிறார். அப்போ தடுமாறி நின்ற நிலையிலே அவருக்கு அங்கே அடுத்த விடயம் ஞாபகப்படுகின்றது. அமெரிக்காவிலே அங்கே தூண்டில் வாங்க அங்கே பட்ட அனுபவம். அப்போ தன்னுடைய நண்பருக்காக தான் அமெரிக்கா சென்ற பொழுது அங்கே தூண்டில் வாங்க போய் அங்கே அந்த பணிப்பெண் கேட்ட கேள்விகளுக்கும் ஒன்றுக்கும் விடை தெரியாமல் அவர் அந்த பட்ட பாடு இங்கேயும் பட வேண்டி வந்து விட்டதே என்று சொல்லுகின்றான சம்பவம். அப்போ அந்த அனுபவ பகிர்வை நாங்கள் இங்கே எடுத்து காட்ட வேண்டும். அந்த வேளையிலே அந்த வெலிங்டன் தியேட்டர் சம்பவத்தை நாங்கள் இங்கே எடுத்து காட்டலாம். அப்படியான ஒரு நிலையிலே மீண்டும் என்ன செய்கின்றார், கணிப்பொறி பற்றி நன்கு அறிந்த தன்னுடைய நண்பர் ஒருவரை அழைத்து கொண்டு அங்கே செல்கின்றார். அப்போ ஆரம்பத்திலே தனியே போய் அந்த அனுபவம்
இல்லாத தன்மையில் மீண்டும் அதை அறிந்த ஒரு நண்பரை அழைத்து கொண்டு சென்று அங்கே கடைக்கு செல்வது, அங்கே கடையிலே கடைக்காரர் நண்பரும் கதைத்த பாசை புரியாமல் தடுமாறு விழுங்கி நிற்கின்றதான தன்மை அடுத்த தொடர்ச்சியான விடயங்களாக நாங்கள் சொல்ல வேண்டும். அப்போ அந்த சந்தர்ப்பத்திலே அங்கே காலமேக புலவர் தெம்மி என்ற தாசியிடம் பட்ட பாடு அவருடைய அந்த நாங்கள் மொழி தெரியாமல் நின்ற நிலைக்கு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே கதாசிரியர் அங்கே நண்பரும் கடைக்காரன் கதைத்த மொழி புரியாமல் தடுமாறி நின்ற நிலையை விளக்குகின்ற பொழுது அந்த காலமேக புலவர் திம்மி என்ற தாசியிடம் பட்ட அந்த பாட்டினை நாங்கள் அங்கே விடயமாக எடுத்து சொன்னமாக இருந்தால் சரி, காலமகன் தெம்மி என்ற தாசியிடம் பட்ட பாடு தானும் பட வேண்டி வந்து விட்டது என்று அவர் வருத்தப்படுகின்றார். முழுமையாக அந்த சந்தர்ப்பத்தை இங்கே நாங்கள் விவரிக்க வேண்டும் என்கின்றதான் அவசியம் இல்லை. அதன் பின்னர் அங்கே கடைக்கு வந்து ஒருவருடைய கெமிஸ்ட்ரி ஒத்துப்போக அவரிடம் இவர் விளக்கங்களை கேட்கின்றார். அவர் சொன்ன விளக்கம் இவரை மேலும் குழப்புவதாக அமைந்து விடுகின்றது. அங்கே அவர் சொல்லுகின்றார், சாதாரணமாக ஒரு நெல் மூட்டையை கொண்டு போகிறா ஒரு தெருக்கல் வண்டி போதும், 100 மூட்டைகளை கொண்டு போவதென்றால் ஒரு லொரி தான் வேண்டும். அதுபோல குடும்பத்துடன் சாதாரணமாக செல்வதற்கு சாதாரண ஒரு கார் போதுமானது, வேகமாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் ரேசிங் கார் தான் வேணும். இப்போ இது எங்களுடைய கதாசிரியருக்கு குழப்பத்தை ஏற்படுத்த அப்போ அந்த சந்தர்ப்பம் அவர் சொன்ன விடயம் விளங்காமல் தடுமாறி நிற்கின்றதான அந்த கதாசிரியருடைய நிலை. அப்போ தான் அங்கே புரியாத ஒரு நிலையிலே விளங்காத ஒரு நிலையிலே இன்னும் ஒருவரிடம் விளக்கத்தை கேட்க போக அங்கே அவர் அந்த நிலையிலும் மேலும் குழம்பி நிற்கின்றதான தன்மை. அப்போ அதன் பின்னர் இறுதியாக நண்பருடைய விருப்பப்படி 486 ரக கம்ப்யூட்டர் வாங்குவதாக முடிவெடுத்து, பிறகு அதை பற்றி ஒன்றும் தெரியாது, புதிய விடயம். இப்போ அவர் சொல்கிறார் இதனெல்லாம் வாங்குவோம், நீ சொன்னால் சரி. இப்போ சில சந்தர்ப்பங்களே எப்படித்தான் நாங்கள் அறியாத விடயங்கள் ஒருவரை நாங்கள் உதவி கலைத்து கொண்டு போகின்றோம், அவர் சொன்னால் சரி என்ற நிலையிலே இருக்கு. அப்போ அதுபோல் இங்கே நண்பர் கூறியது சரி என்ற அடிப்படையில் அந்த கருணியை வாங்க முடிவு செய்தல், இறுதியாக அதை காரில் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்லுங்கள். இப்போ இவ்வளவு பகுதியும் இந்த இறுதி பகுதி நீங்கள் முடிவுரையாக கொடுத்து முடிக்கலாம், கதை தொடர்ச்சியாக அல்லது இறுதியாக மேற்கூறப்பட்ட விடயங்கள் அனைத்தும் கதாசிரியருடைய கணனி வாங்கச் சென்ற அனுபவமாக கதையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்கின்றதான ஒரு முடிவுரை. இந்த விடயங்களை நாங்கள் பத்தியமைப்பாக உடைத்து விடய விவரிக்கலை கொடுக்க போகின்றோம். இறுதியாக ஒரு முடிவுரை கொடுத்து முடிக்க போகின்றோம். சில மாணவர்கள் முன்னரை கொடுப்பார்கள், விடயத்தை விவரித்து கொண்டு போய் அந்த இடத்தில் தொங்க விட்டு விடுவார்கள். இறுதியாக ஒரு தொகுப்பு உரை, ஒரு முடிவுரை இருக்காது. அப்படி இருந்தால் அது ஒரு பூரணப்படுத்தப்பட்டதாக இருக்கும். பார்ப்பவர்களுக்கு அது ஒரு கவர்ச்சி, ஒரு முழுமைப்படுத்தப்பட்டபடியாக இருக்கின்ற பொழுது ஒரு கவர்ச்சி ஏற்படுத்தி நீங்களும் புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கு. ஆகவே அதிலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அப்போ கதையினுடைய இந்த முன்னரை பகுதியிலே கதாசிரியருடைய இந்த கணனி வாங்க சென்ற அனுபவம் எங்களுக்கு பகிரப்பட்டிருக்கின்றது. அதுபோல அடுத்த பின்னரை பகுதியிலே இந்த புதிதாக வாங்கிய கணனி குடும்பத்தில் ஏற்படுத்திய மாற்றங்கள் என்கின்ற விடயம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. விடை எழுதுகின்ற பொழுது குறிப்பிட்டது போல ஒரு கட்டமைப்புகளை அதை பார்த்து கொள்ளுங்கள். நாங்கள் விடயத்துக்குள் வருவோம். அப்போ கணனியை வாங்கி கொண்டு இப்போ குடும்பத்துக்குள் நுழைகின்ற பொழுது அந்த குடும்பத்தில் அந்த கணனி எப்படி மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது என்பதை எப்படி கதையிலே தொடர்ச்சியாக பதிவு செய்து கொண்டு போகின்றார். கம்ப்யூட்டர் வீட்டுக்கு வந்த நாள் முதலே குடும்பத்தில் ஒன்றாகிவிட்டதாக குறிப்பிடல். ஆரம்பத்தில் இதை வாங்கி கொண்டு வந்து அங்கே நல்ல நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து மேசையில் வைத்து பொட்டி வைத்து ஸ்ரீராம் எல்லாம் எழுதி துவக்கியாச்சு. அங்கே கதை ஓட்டத்திலே அப்படியே சொல்லுகின்றார், அன்று முதல் இந்த கணனி எங்கள் குடும்பத்தில் ஒன்றாகிவிட்டது. கதாசிரியருடைய அந்த கூற்றை அப்படியே நீங்கள் எடுத்து கொடுத்து இங்கே சொல்லலாம். அந்த கணனி குடும்பத்தில் ஒன்றாகிவிட்டதாக குறிப்பிடுதல். ஆக்கத்திறங்களை வைத்துக்கொண்டு விடை எழுதுகின்ற பொழுது இலக்கிய குறிப்புகளை கொடுக்கின்ற பொழுது அந்த விடை இன்னும் கனதியானதாக தரமானதாக அமைந்து கொள்ளும். ஆகவே சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அந்த கதை பகுதிகளில் எப்படியான சின்ன சின்ன பகுதிகளை உங்களுடைய விடைகளுக்குள்ளே இணைத்து மேற்கூரைக்குள்ளே குறிப்பிட்டுக் கொள்ளுங்கள். அப்போ தொடர்ச்சியாக அந்த வீட்டினுடைய செயற்பாடுகளில் ஏற்பட்ட மாற்றம், கையால் வீட்டு கணக்குகளை எழுதி வந்த மகளா கணிப்பொறியில் வீட்டு கணக்குகளையும் சீட்டு கணக்குகளையும் அங்கே பதிய ஆரம்பித்தாள். அப்போ அந்த கணினி வந்த பிறகு நிலை எப்படி மாறுகின்றது, மேகலாவினுடைய நிலை மாற்றம். அதுபோல கணிப்பொறியின் வருகையால் கேம்ஸ்கள் விளையாடுவது, படங்கள் கீறுவது என அரவிந்தனின் பொழுதுபோக்கு திசை மாறிவிட்டது. அவன் பாடசாலையில் கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்கின்ற அதே நேரம் அவனுடைய பொழுதுபோக்கு திசை மாற்றம். ஏன்னா அதுவரை நண்பர்களுடன் வெளியில் சென்று விளையாடி வந்த அரவிந்தன் இப்பொழுது கேம்ஸ்கள் விளையாடுவது, படங்கள் கீறுவதுன்னு சொல்லி தன்னுடைய பொழுதுபோக்கிலே அங்கே மாற்றத்தை கொண்டு வருகின்றான். அரவிந்தனின் நண்பர்கள் அடிக்கடி வீட்டுக்கு வந்து போக தொடங்கினார்கள். புது புது கேம்ஸ்களை பண்டமாற்று செய்து பாவித்தார். அந்த கணிப்பொறியின் பின்னரான நண்பர்களுடைய வருகை அங்கே அதிகரிக்கணும். அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் சொல்லுவோம். வீட்டுக்கு நண்பர்கள் புதிதாக வர தொடங்குகிறார்கள். வந்தவர்கள் தங்களுக்குள்ளே உரையாடி கொள்ளுகின்றார்கள். அப்போ அந்த விடயம் இங்கே சுட்டி காட்டுகின்றோம். புதிதாய் பிறந்த குழந்தை வீட்டை அடியோடு மாற்றுவது போல இந்த கணிப்பொறி எங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பத்தை கொண்டு வந்தது என்று கூறுவார். இது கதாசிரியருடைய கூற்றாக நேரடியாக இடம்பெறுகின்றது.
அந்த கணனி தொடர்பான அந்த மாற்றத்தை நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த விடயத்தை இந்த அடியையும் குறிப்பாக அப்படியே நாங்கள் அந்த விடைக்குள்ளே உள்வாங்குவது சிறப்பானது. அந்த கணிப்பொறி எப்படி தங்களுடைய குடும்பத்தை மாற்றியது என்பதை அங்கே கதாசிரியர் அழகாக பதிவு செய்து கொள்ளுகின்றார். ஒருவருடன் ஒருவர் கம்ப்யூட்டர் பரிபாஷையிலே பேசிக்கொண்டவை. கரணி வந்த பிரதான மாற்றம் தங்களுக்குள்ளே சாதாரணமாக உரையாடுகின்ற உரையாடலே கரணி பாசை நுழைந்து கொள்ளுகின்றது. அப்போ அரவிந்தன் அங்கே அம்மாவிடம் உணவு கேட்கின்ற பொழுது அம்மா கிவ்மிங்கே மெகாபைட் என்று சொல்லி கேட்கின்றது. கரணியினுடைய அளவிட்டு கொண்டு போய் அங்கே தன்னுடைய உணவு அளவை கொஞ்சம் அதிகமாக தாருங்கள் என்பதை அவன் கிவ்மியே மெகாபைட் என்று சொல்லி கேட்கின்றான். அதுபோல் மேகலா தன்னுடைய பெயரை கரணியினுடைய பயன்பாட்டுக்கு பிறகு கொஞ்சம் நாகரிகமாக ஸ்டைலாக மெகா என்று சொல்லி மாற்றிக்கொள்ளுகின்றார். மேகலா என்ற பெயரை கரணி வருகையின் பின்னர் அங்கே மெகா என்று சொல்லி மாற்றிக்கொள்ளுகின்றார். அப்போ அந்த நிலை மாற்றம் அங்கே இந்த கரணியின் பின்னரான அந்த மாற்றமாக இருக்கின்றது. அதுபோல அவர்களுடைய குடும்ப அந்நியோன்யம், கணவன் மனைவிக்கு இடையிலான குடும்ப அந்நியோன்யத்திலும் இந்த கரணி பாசை நுழைந்து கொள்ளுகின்றதாக சொல்லுகின்றார். அங்கே கதையிலே அழகாக பதிவு செய்யப்பட்டிருக்கும். சில நேரங்களிலே அங்கே அவருடைய காதல் வயப்பட்டு அவருடைய கரங்கள் தன்னுடைய மனைவியினுடைய இடையை கிள்ளுகின்ற பொழுது மனைவியினுடைய இடையை கிள்ளுகின்ற பொழுது என்ன அங்கே அதனால் கொஞ்சம் நாணப்பட்ட மேகலா கொஞ்சம் தூர போய் நின்று ப்ரெஸ் எனிஹிட்டு என்று சொல்வதும் அதற்கு கதாசிரியர் இஃப் யூ வாண்ட் டு எஸ்கேப் ப்ரெஸ் கியர் என்று சொல்லி தன்னுடைய உதட்டை தொட்டு காட்டுவார். என்ன நீங்கள் என்னுடன் அன்பு கொள்வதாக இருந்தால் என்ன எங்கேயும் நீங்கள் தொடலாம் என்பதும், நீ விலத்தி செல்ல வேண்டுமாக இருந்தால் என்னுடைய உதட்டை தொடு என்று சொல்லி தொட்டி காட்டுவதுமாக என்ன அவர்களுடைய குடும்ப அந்நியோன்யத்திலும் இந்த கரணி பாசை நுழைந்து கொள்வதாக இந்த சிறுகதையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ இதுவும் அவருடைய குடும்பத்தில் ஏற்படுத்தப்பட்ட மாற்றமாக சொல்லுகின்றோம். இந்த கதாசிரியருடைய தன்மை, கையினால் கதை எழுதி வந்த கதாசிரியர் கணிப்பொறியில் கதை எழுத பழகிக்கொள்வதும், கணிப்பொறியில் பழகிய பின்னர் தன்னால் கையால் இனி எழுதவே முடியாது என்கின்ற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவதும் இந்த கணிப்பொறி வருகையின் பின்னரான குடும்ப நிலையியல் மாற்றமாக அமைந்து கொள்ளுகின்றது. அப்போ இவ்வளவு இந்த இரண்டு விடயங்களை நாங்கள் இரண்டாக பிரித்து பார்க்கின்ற பொழுது முன்னரை பகுதி பின்னரை பகுதி சார்ந்தான பிரதான வினாக்களாக அமைந்திருக்கும். அடுத்த விடயமாக கதாசிரியரின் தொலையனும் கதை தொலைந்த பின்னரான கதாசிரியருடைய நிலை. இப்போ இதை நாங்கள் பார்க்கலாம். கதையினுடைய இறுதி பகுதியில் நகர்த்தப்படுகின்றதான இப்போ 3 பகுதிகளாக பிரித்தால் 3ஆம் பகுதியில் நகர்த்தப்படுகின்றதான பகுதி இந்த கதை தொலைந்த பின்னரான கதாசிரியருடைய நிலை. அப்போ அதை பார்த்தீங்களாக இருந்தால் இரவு 2 மணி மட்டும் நித்திரை முடித்து அந்த கதையை அமைக்கின்றார். கிட்டத்தட்ட 36 பக்கங்களில் வரதாக கதையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. 6000 வார்த்தைகளை கொண்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எப்படியான ஒரு நிலையிலே இருக்கின்றதான அந்த கதையை அங்கே தன்னுடைய மகனுடைய மனைவியினுடைய தூக்கத்தை கெடுக்க விரும்பாமல் அதை நகலெடுக்காமல் பிரிண்ட் எடுக்காமல் படுக்கைக்கு சென்று விடுகின்றார். அப்போ மறுநாள் காலையிலே அங்கே எழுந்து கணிப்பொறியை எழுப்பிய பொழுது அந்த கதை அது அங்கே ஒன்று இல்லை என்று சொல்லி ஒரே போடாக போட்டு விடுகின்றது. ஏன்னா அப்போ அந்த நிலை எப்படி இருக்கின்றது என்று சொல்லுகின்றது அங்கே குறிப்பிடுகின்றார் கதாசிரியர். அப்போ மீண்டும் அந்த கணிப்பொறியிடம் கேட்க அப்படி ஒரு கோப்பே இங்கே இல்லை என்று சொல்லி அந்த கணிப்பொறி ஒரே போடாக போட்டு விட்டதாகவும் இங்கே பதிவு செய்கின்றார். அந்த தன்மையிலே அதுக்கு ஒரு சம்பவத்தை இங்கே எடுத்து சொல்லுகின்றார். ஒரு நண்பர் யாரோ ஒரு ஆள் வீட்டுக்கு வார அவசரமென காசு தேவை என்று சொல்லி ஒரு 100 ரூபா கடன் வாங்குகிறார். அவர் தன்னுடைய நிலையிலே அந்த காலத்தினுடைய பெருமதிலே சொல்லப்படுகின்றது. இப்போ நாங்கள் இப்போ நிலையில் பார்த்தால் ஒரு 1000 ரூபா அதாவது ஒரு 5000 ரூபா காசு அவசரம் வேணும் தாண்டு வாங்கி கொண்டு போயிட்டு அடுத்த நாள் தாரான்னு சொல்கிறார். அடுத்த நாள் என்ன மாதிரி என்று கேட்க எப்போ வந்த நாள் யார் நீங்கள் எப்போ கண்டனான்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அந்த நிலையிலே எங்களுடைய அந்த கோபம் ஒரு ஆத்திரம், அப்போ முதல் நாள் கண்டவர் வாங்கியவர் அடுத்த நாள் உங்களை எனக்கு தெரியவே தெரியாத யார் நீங்களோட சொல்லி கேட்டால் அப்படியான ஒரு மனநிலை எங்களுக்குள் வருமோ அப்படியான ஒரு தன்மை என தனக்கு ஏற்பட்டதாக சொல்லுகின்றார். யாரும் இல்லாத நேரம் கடன் வாங்கிய நண்பர் உங்களை பார்த்ததே இல்லை என்று மறுநாள் கூறினால் எப்படி இருக்குமோ அத்தகைய உணர்வை தனக்கும் ஏற்பட்டதாக கூறுகின்றார். அந்த தொலை என்ற கதை தொலைந்ததால் இருக்கின்ற கதாசிரியருடைய மனநிலை மாற்றம். அந்த மனநிலை மாற்றம் இங்கே அழகாக அந்த சம்பவத்தினூடாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்போ அது மட்டுமில்லாமல் அங்கே அவருடைய பதிவிலே தொலை என்ற தலைப்பிலே முதலாக நான் கரணியில் எழுதிய கதை தொலைந்தே போய்விட்டது அது அங்கே என்று சொல்லியும் தனக்கு அந்த சம்பவம் அழுகையே வந்துவிடும் போல இருக்கின்ற என்று சொல்கிற அவருடைய உணர்வை அப்படியே பதிவு செய்கிறேன். அநியம் அப்போ நாங்கள் ஒரு இனி இல்லை என்று சொல்லி நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு பொருள் தொலைந்து விட்டால் உண்மையாக மிகப்பெரிய கவலையாக இருக்கும், அழுகை வருவது போல இருக்கும். இப்போ அப்படியான ஒரு சூழ்நிலை தனக்கு அந்த கதை தொலைந்து விட்டதால் தனக்கு அழுகையே வரும் போல இருந்தது, வந்துவிடும் போல இருந்தது என்று சொல்லி அங்கே பதிவு செய்திருக்கின்றதான தன்மையும் பார்த்தீர்களாக இருந்தால் அவருடைய அந்த கதாசிரியருடைய அந்த நிலை மாற்றத்தை, கதை தொலைந்ததால் ஏற்பட்ட நிலை மாற்றத்தை எங்களுக்கு விளக்குகின்றது. அதுக்கு ஒரு இலக்கிய சம்பவத்தை கொண்டு வருகின்றார். ஒரு பரம்பரை சொத்து ஒரே ஒரு பாக்கு வெட்டி, அந்த பாக்கு வெட்டியை நம்பி வாழுகின்ற ஒரு புலவர் என்ன செய்தாலும் அந்த பாக்கு வெட்டியால் தான்
அது விறகு தரிச்சால் என்ன, கறிவட்டினால் என்ன, முதுகு சொறிந்தால் என்ன, கடித்தால் முதுகு சொறிகிறதுக்கு என்று எல்லாவற்றுக்குமே துணியாக இருந்த ஒரே சொத்து பாக்கு வட்டி அது தொலைஞ்சதால் அந்த புலவனுடைய நிலை எப்படி இருந்ததோ அது போன்றதான ஒரு தன்மைக்கு தானும் அங்கே தள்ளப்பட்டு விட்டேன் என்கின்றதாக அந்த புலவனுடைய பாக்கு வெட்டி தொலைத்த புலவனுடைய கதையை கூறி அவருடைய பாடலை எடுத்து கூறி தன்னுடைய நிலையை விளக்குகின்றதான தன்மை. அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையிலும் நண்பனை தேடி சென்று அவரை அழைத்து வந்து அவரை எல்லா வித்தைகளும் செய்து பார்த்த பொழுதும் அது எந்த பயனும் அளிக்காத நிலையிலே பிறகுதான் அந்த கணிப்பொறியை நிமிர்ந்தும் பார்ப்பதில்லை என்று சொல்லி அவர் அங்கே பதிவு செய்கின்றதான தன்மை. அதுக்கு பிறகு கணிப்பொறியை தான் நிமிர்ந்து பார்ப்பதில்லை என்று சொல்லி அப்படி பார்த்தால் அதை கொன்றுவிட வேண்டும் போன்றதான உணர்வு பாருங்கள், எப்படியான ஒரு வெறுப்புணர்வு அந்த கதாசிரியருக்கு கரணிக்கும் முறையில் ஏற்பட்டது. தஜந்தவரை அதை பார்த்தால் நீ இந்த கதையை துளைச்சிட்ட, இன்னும் சாக்குள்ள வேணும், கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த உணர்வு தன்னுடைய உள்ளத்திலே இயல்பாக தோன்றுவதாக சொல்கின்றார். அதற்காகத்தான் அதை திரும்பியும் பார்ப்பதில்லை. அந்த அளவுக்கு அந்த கதை என்ற அந்த தொலை என்கின்ற கதை தொலைந்ததால் கதாசிரியருடைய மனநிலையிலே அங்கே அவ்வளவு தாக்கமான ஒரு நிலை அங்கே ஏற்பட்டுக் கொள்கின்றது. பழைய மரபின்படி மீண்டும் கையால் கதை எழுத அவர் முனைகின்ற பொழுதும் அது முடியாமல் போனதாகும். அப்போ கம்ப்யூட்டர் காலை வாரியம் தனக்கு புத்தி வரவில்லை என்று சொல்வதும் அந்த தொலை என்ற கதை தொலைந்ததால் கதாசிரியருடைய நிலையிலே ஏற்பட்ட மாற்றங்களாக நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இவ்வளவு விடயங்களும் எங்களுக்கு கதாசிரியருடைய இந்த தொலை என்ற கதை தொலைந்ததனால் ஏற்பட்டதான மனநிலை மாற்றங்களாக எங்களுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இறுதியாக இந்த கதாசிரியருடைய மொழிநடை போக்கு இப்போ சிறுகதையிலேயுமையாக ஒரு சுவாரஸ்யமாக இந்த சிறுகதையை நகர்த்தி சென்றிருக்கின்ற மொழிநடை பாணி மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் முதலாவது விடயமாக சொல்கின்றோம், எளிமையான சொற்களை கொண்ட சிறு சிறு வாக்கியங்களை அதிகம் பயன்படுத்தியுள்ளோம். கதையிலே பார்க்கின்ற பொழுதே தெரியும் அந்த உரையாடல் பாணி, அந்த சம்பவங்கள், கதை சம்பவங்கள், அமெரிக்க சம்பவம் போன்றவை ஒரு சில இடங்களிலே தொடர்ச்சியாக சென்றாலும் மற்ற இடங்களில் அவற்றிலும் பந்தி அமைப்புகள் பெரிதாக இருந்தாலும் வாக்கியங்கள் உடைத்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சிறு சிறு வாக்கியங்களை கொண்டு எளிமையாக நகர்த்தப்பட்டிருக்கின்ற தன்மை தேவையான இடங்களில் பேச்சு வழக்கு சொற்களையும் கையாண்டு கதையை நகர்த்தியுள்ளது. குறிப்பாக மேகலா அரவிந்தனுக்கு இடையிலான உரையாடல்கள், இறுதியாக கதை கிடைத்த பொழுதான அந்த சந்தர்ப்பம், அவர்களுக்கு குடும்ப உரையாடல்களை சொல்லுகின்ற பொழுது பேச்சு வழக்கு சொற்கள், யாழ்ப்பாண பேச்சு வழக்கு அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. இஞ்சவா இந்த கூட்டலை தப்பு தப்பாய் போட்டிருக்கு, இதை ஒரு காப்பார், விற்றாத பிடி போன்ற உதாரணங்கள் இங்கே நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். நீங்கள் கதையை பார்த்து மேலதிகமான ஒரு உதாரணங்களையும் பார்த்து கொள்ளலாம். கணினியுடைய தொடர்புடைய கதையாதலால் அதிகமாக கலை சொற்களை கையாண்டுள்ளோம். சொல்ல தேவையில்லை, பெரிய ஒரு பட்டியலே போட்டோம். கணினி தொடர்பான நிறைய சொற்கள் அங்கே யூபிஎஸ், இன்டர்பேஸ், மவுஸ், ஃப்ளப்பி, ஹார்ட் டிரைவ் முதலான பல சொற்கள் எங்களுக்கு கதையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் ஆங்கில மொழி சொற்கள் நேரடியாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. இப்போ நாங்கள் அந்த குடும்ப பாசை, கணினி பாசை நுழைந்தது என்கின்ற சம்பவத்திலே இவர் சொல்லியிருக்கின்றது எல்லாவற்றையும் நேரடியாக ஆங்கில சொற்களை பயன்படுத்தி இருக்கின்றார். முன்னுக்கு அந்த கதை தொடர்பான பகுதியிலே நாங்கள் அவற்றை நேரடியாக குறிப்பிட்டிருந்தோம். இங்கே ஒரே ஒரு உதாரணத்தை குறிப்பிட்டிருக்கின்றேன், கிவ் மீ ஏ மெகாபைட் என்கின்றதான தன்மை. கலை சொற்கள், ஆங்கில சொற்களின் பயன்பாட்டினால் இவை அறியாதவர்களால் கதையை புரிந்து கொள்ள முடியாது. இப்போ சாதாரணமாக ஒரு இந்த கணிப்பொறி அல்லது ஆங்கில அறிவு இல்லாதவர் கதையை பார்க்கின்ற பொழுது இது என்ன, இது புதுசாக நோய் எல்லாம் இருக்குது என்கின்ற ஒரு குழம்பி போகிற தன்மையும் இருக்கத்தான் செய்கின்றது. ஆகவே அது கொஞ்சம் மொழிநடை போக்கில் இந்த கணினி ஆங்கில அறிவு இல்லாதவர்கள் இந்த கதையை விளங்கிக் கொள்ள முடியாத தன்மை என்பதை நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டி இருக்கின்றது. அதே மாதிரி ஆங்காங்கே வட சொற்களையும் கையாண்டு கதையை நகர்த்தியுள்ளதான தன்மை. லாவண்யம், பாசை, விசேஷம், சூட்சுமம், நாங்கள் அதிகம் ஒரு பட்டியல் இந்த அறிஞ்சொற்கள் என்ற தொடரில் நாங்கள் இணைத்திருந்தோம். அந்த சொற்களுக்குரிய அர்த்தங்களையும் அங்கே பார்த்திருந்தோம். ஆகவே அதிலே இருந்து நாங்கள் அந்த சொற்களையும் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். தேவையான இடங்களில் எல்லாம் உவமை தொடர்களை பயன்படுத்தி வர்ணனையை திறம்பட அமைத்துள்ளமை. அப்போ உவமைத்தொடர் நாங்கள் அது தொடர்பான விளக்கங்களும் இப்போ பூரணமாக பார்த்திருந்தோம். இங்கே ஒரு 2-3 உவமைத்தொடர்கள் உதாரணம் கொடுத்திருக்கின்றேன். சிறுகதையை சுவாரஸ்யமாக நகர்த்துவதற்காக நகைச்சுவை சார்ந்த விடயங்களையும் இணைத்து கூறியமை. அப்போ நகைச்சுவை சார்ந்த விடயங்கள் நிறையவே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அந்த கம்ப்யூட்டர்களுக்கு இடையிலான ஆண்பன் பேதங்கள், கடைக்காரனுடைய தோற்றம், அந்த கணனி 486 கணனி வாங்குகின்ற பொழுது என்ன 1008 வேட்டி வாங்க போன கதையை சொல்லுகின்றதான தன்மை, என்ன அப்படியானவை என்ற கும்பராசிக்காரருடைய அந்த தன்மைகள், சோதர நம்பிக்கைகளை சொல்லுகின்ற தன்மைகள் எல்லாம் கதையினுடைய சுவாரஸ்யத்துக்காக சொல்லப்பட்டிருக்கின்றதான விடயங்கள். அப்போ இந்த விடயங்களை நாங்கள் கதாசிரியருடைய மொழிநடை போர்க்காக பார்க்க முடியும். இறுதியாக கதாசிரியருடைய இந்த பிரதான பாத்திரமாக இருக்கின்ற கதாசிரியருடைய குண இயல்புகள் ஒரு சில விடயங்களை நாங்கள் பட்டியல்படுத்தி இருக்கின்றோம். ஒன்று, குடும்பத்தாருடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்கும் குடும்பத் தலைவர். மகன் ஆசைப்படுகிறான், மனைவி கேட்கின்றார். அப்போ அதை கேட்டு அங்கே கணி வாங்க செல்லுகின்றதான தன்மை. கணிப்பொறி பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லாதவராக காட்டப்படுதல். அங்கே கதாசிரியர் கடைக்கு போகிறது அவன் சொல்லாமல் விளங்கி வாரது, நண்பன் கடைக்காரன் கதைக்கின்ற பாசைகள் புரியாமல் தடுமாறி நிற்கின்றது, எல்லாமே அவருக்கு அதை பற்றி தான் எந்த விடயமும் தெரியாது என்பது எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. இயல்பாகவே
நகைச்சுவை உணர்வுடையதாகவும் நக்கல் நையாண்டித்தனம் மிக்கிறதாகவும் காட்டப்படுதல். கடைக்காரனுடைய தோற்றத்தை கிண்டலடிக்கின்றதான தன்மை. அந்த அமெரிக்கா பெண்ணுடைய வினாவுக்கு இறுதியாக என்ன நாகரிகம் கருதி சிறுநீர் கழிக்க போகும்பொழுது என்று சொல்லி கேட்கவில்லை என்று சொல்லுகின்றதான தன்மை. அதே மாதிரி இங்கே நண்பர் பெண் கம்ப்யூட்டர் பார்க்காமல் ஒரு குழுக்கள் குலுக்கினார் என்றதெல்லாம் அவருடைய இந்த நக்கல் நையாண்டித்தனங்களுக்குரிய உதாரணங்களாக நாங்கள் பார்க்கலாம். அது மாதிரி தான் இடர்படுகின்ற விடயங்களில் பிறகு ஆலோசனைகளை கேட்டு நடப்பேன். இப்போ கணனியை பயன்படுத்துகின்ற தொடர்பான இடர்பாடு வருகின்ற பொழுது நண்பனிடம் அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்கின்றார். அதுபோல் அதை அவர் அதிலே அந்த கணனியிலே கதையை டைப் செய்கின்ற பொழுது தனக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகளின் பொழுது என கொஞ்சம் மகனிடம் கேட்டு அறிந்து கொள்கின்றதான தன்மை. மகன் தந்தைக்கு உபதேசிக்கின்றதான உபதேசம் நாங்கள் சமய பாடத்திலே படித்த விடையும் இங்கே எங்களுக்கு கம்ப்யூட்டர் சிறுகதையிலே மீட்டப்படுகின்றது. அங்கே முருகன் சிவனுக்கு உபதேசித்தார், இங்கே அரவிந்தன் தன்னுடைய தந்தைக்கு உபதேசிக்கின்றார். நிலையியல் மாற்றம். ஆகவே அங்கேயே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இங்கே அந்த மகனிடம் கேட்டு அந்த விளக்கங்களை கற்று அறிந்து கொள்கின்றார். சமய ஜோதிட நம்பிக்கையுள்ள பாத்திரமா அங்கே கதை இடர்படுகின்ற சமயத்திலே அங்கே அழிந்து போகின்ற சந்தர்ப்பத்திலே கும்பராசிக்காரர்கள் அவங்க இப்படித்தான் தனக்கு சோதரத்தில் கம்ப்யூட்டர் தத்திருக்கன்னு சொல்லி சுதுமலை சாத்திரியார் சொன்னது. அது மாதிரி நல்ல நேரம் பார்த்து ராகாலந்தம் இந்த நல்ல நேரத்திலே கம்ப்யூட்டரை மேசையில் இருத்தியது. இவையெல்லாம் அவருடைய அந்த சமய ஜோதிட நம்பிக்கைகள் மற்றது பொட்டுடுவது, ஓம் ஸ்ரீராம் எழுதுவது அந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் இங்கே குறிப்பிடலாம். காண மாற்றத்துக்கு ஏற்ப தன்னையும் மாற்றிக்கொண்டு பயணிக்கும் பாத்திரமா. அப்போ கணிப்பொறி வாங்கியாச்சு. அப்போ சூழ்நிலை இப்பொழுது கணிப்பொறியினுடைய தேவையை உணர்ந்து அதற்கேற்ப தண்ணி அதுக்கு பழக்கப்படுத்திக் கொள்கிறது. இப்போ அது மகனுக்கு உரியதானே என்று ஒதுங்கி இருக்கவில்லை. அதை அறிந்து அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னையும் மாற்றி பயணிக்கின்ற ஒரு பாத்திரமாக இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாதவராக. இப்போ தொலை என்ற அந்த கதை தொலைந்ததால் அவரிடம் ஏற்பட்டுதான் அந்த மாற்றம். அப்போ அது அந்த கணிப்பொறி அவர் ஏமாற்றியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அழுகை வருகின்றது போல அதன் குறிப்பிடுகிறார். அதை கொன்றுவிட வேண்டும் போன்றதான கடமை உணர்வு ஏற்படுவதாக குறிப்பிடுகின்றார். அப்போ இந்த நிலையியல் மாற்றங்கள் எல்லாம் கதாசிரியருடைய குண இயல்புகளாக சொல்லலாம். ஆகவே இவ்வளவு விடயங்களை நாங்கள் இந்த கணிப்பொறி சார்ந்ததான பிரதான விடயங்கள் என்ற அடிப்படையிலே நாங்கள் நோக்கிக் கொள்ள முடியும். ஆகவே மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் கம்ப்யூட்டர் என்ற சிறுகதை சார்பான ஒரு பரந்த பரப்புகளை விரிவாக இங்கே ஆராய்ந்துள்ளோம். சில விடயங்களை இப்பொழுது நாங்கள் பார்த்த விடயங்களை விரைவாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றோம். இந்த விடயங்களை நீங்கள் கணிப்பொறியுடன் ஆராய்ந்து கற்கின்ற பொழுது அது உங்களுக்கு அந்த பாடத்தை படித்து இந்த விடயங்களை நீங்கள் தொகுக்கின்ற பொழுது அது உங்களுக்கு மிகவும் பயனுடையதாக அமைந்து கொள்ளும். உண்மையாக இந்த பாடல் தொடர்பான மேலதிக விளக்கங்களுக்கு உங்களுக்கு என்ன ஒரு வகுப்புக்கு செல்ல வேண்டிய கற்க வேண்டிய தேவையோ ஏற்படாது. இந்த விடயங்களை நீங்களாக கற்று இந்த வினாக்களை நீங்கள் எழுதி இங்கே நாங்கள் குறிப்பிட்ட விடயங்களை வினாக்களாக எழுதி அவற்றுக்குரிய விடைகளை நீங்கள் பதிவு செய்தீர்களாக இருந்தால் இந்த பாடம் தொடர்பான முழுமையான விளக்கத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் அடுத்த ஒரு பாடத்துடன் உங்களுடன் இணைந்து கொள்வோம். இந்த பகுதிகள் கற்பித்த பகுதிகளை நீங்கள் கற்றி இது தொடர்பான பூர்ணமான பயனை அடைந்து கொள்ளுங்கள். இந்த பகுதிகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற அதே நேரம் கல்வி டிவியினரால் அவர்களுடைய ஃபேஸ்புக் தளம் மற்றும் யூடியூப் தளத்திலே பதிவேற்றப்படுகின்றன. அவை அந்த விடயங்களில் சென்று அவற்றை பார்த்து பயன்பெறுவதுடன் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி.